நம்முடைய உயிர்மை வலையொலியில உலக அளவிலான பொது செய்திகள், ஒரு நாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய பொது செய்திகள், பல்வேறான சமூக வலைதள பக்கத்துல வரக்கூடிய செய்திகளை நம்ம ஒரு பேசு பொருளாக்கி இதுல பேச போறோம். ஒரு செய்தியா மக்களுக்கு எடுத்து செல்ல போறோம். இதற்கு நம்முடைய உயிர்மை வலையொலி நேயர்கள் அனைவரும் நல்ல ஆதரவு தந்து ஒத்துழைக்கணும்னு அன்புடன் வேண்டிக் கொண்டு, இப்ப களத்துல மிகப்பெரிய ஒரு செய்தியா போயிட்டு இருக்கிறது. 3ஆம் உலகப் போரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போர் பதற்றங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். சமூக வலைதள பக்கத்துல எதை பார்த்தாலும் இந்த நாடுகளுக்கு இடையே சின்ன 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 விஷயத்துலேருந்து பெரிய விஷயமா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ட்டு இருந்தப்ப பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, சைனா இவங்கெல்லாம் இப்போ அமெரிக்கா களத்தில் இறங்கி போரில் ஈரானோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இப்போ சீனா தொடர்ந்து இப்போ ஒரு அறிக்கையில் அவங்களுடைய பட்ஜெட் தாக்கல்ல ஆயுதங்களுக்கான நவீனப்படுத்துதல் பராமரிப்புக்கு செலவுக்கான தொகையை அதிகப்படுத்தி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதள பக்கத்தில் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. இதை நம்ம இந்த காணொலியில் மிக முக்கியமாக எடுத்து பேச போகிறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம உயிர்மை வலையொலியில பொது செய்திகளையும் பகிர்ந்துக்க போறோம், பேச போறோம். பேசுபொருளாக்கி என்ன செய்தி, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏன்னா நம்ம இதுல எடுத்து பேசக்கூடிய செய்திகள் அனைத்தும் சமூக வலைதள பக்கத்துல நம்ம காதால கேட்கக்கூடிய செய்தி. இதை வச்சுதான் நம்ம பேச போறோம். இதனுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்து பேச முடியுங்கிறத ஆராய்ந்து பேசலாம். சரி, இப்போ மிக முக்கியமா ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா போர் பதற்றம், உலகளாவிய போர் பதற்றம். தொடர்ந்து இப்போ அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானோட போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஈரானும் அதற்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அணு ஆயுதத்தினுடைய திட்டத்தை அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் இதை போர் புரியுறோன்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறதா குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி வந்துள்ளது. அதையே தாண்டி ஈரானோட தலைவரான கமேனி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற அறிக்கையும் வெளியே வந்தது. இது மிக முக்கியமா உலக தலைவர்கள் மத்தியில மிக கொந்தளிப்பு உருவாக்குச்சு. ஒரு தலைவர் எப்படி கொள்ளலாம், நாட்டோட போர் புரிஞ்சிட்டு இருக்கிறப்ப அப்படிங்கிற சூழல்ல அதையும் தாண்டி தலைவனே இல்லைனாலும் நாங்கள் போராடுவோம்னு சொல்லி ஈரானோட இராணுவ கட்டமைப்பு தொடர்ந்து தக்க பதிலடி கொடுத்துட்டு வராங்க. முக்கியமா அமெரிக்காவுடைய அந்த பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசஸ்ன்னா அமெரிக்கனுடைய போர் விமானங்களை ஒரு பக்கத்து நாடுகள் எல்லாம் போய் தங்கி அந்த நாட்டை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான இடங்கள்ல மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா கத்தார், சவுதி போன்ற சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்கனுடைய தளவாடங்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க போர் புரிஞ்சு. 2வது மிகப்பெரிய போர்க்கப்பலான அமெரிக்காவுடைய ஆபரகாம் லிங்கனை தாக்கி இருக்கிறதா ஈரான் தரப்புல அறிக்கை வந்திருக்குது. பல சேதங்களை இதில் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா தரப்புல இன்னும் அதை பத்தி பேசப்படலைங்கிறது காது வழி செய்தி. 2வது இப்போ இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்குது. உலக நாடுகளும் உலக நாடுகளில் வாழக்கூடிய மக்கள், உலக நாடுகளினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த போர் பதற்றத்தை கவனிச்சுட்டு இருக்கிறப்ப இது மூன்றாம் உலக போரை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தை உள்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா ஒரு பார்வையில பார்க்கப்படுது. இந்த மாதிரி சூழ்நிலையில சீன நாடு தன்னுடைய ஆயுதத்தினுடைய நவீனப்படுத்துதல், பாதுகாப்பு இராணுவ ஆயுதங்களை நவீனப்படுத்துதல், பராமரிப்பு செலவுக்காக 2024 கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமா இந்த ஆண்டு பட்ஜெட்ல அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி என்னன்னா, $275 பில்லியன் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது நம்முடைய மதிப்புல பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடி செலவை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஆயுதங்களினுடைய நவீனப்படுத்துதல் தன்மையை அதிகப்படுத்துறது, பராமரிப்பு செலவு, இராணுவ கட்டமைப்பு போன்ற செலவினங்களுக்காக
கிட்டத்தட்ட 25,00,000 கோடி வந்து உயர்த்தப்பட்டுள்ளது பட்ஜெட் தாக்கல்ல அப்படின்னு சீன பிரதமருடைய எப்படி சொல்றதுன்னா, அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றனுடைய அறிக்கை இருக்கும்ல, அதன் வழி இந்த செய்தி வந்து சமூக வலைதளத்துல வந்து வந்திருக்குது. அதத்தான் இந்த செய்தியை எடுத்து பேசுறோம். இப்ப இது என்ன? சரி, இதனால என்ன? அவங்க பட்ஜெட் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிச்சிருக்காங்க. சரி, அப்படின்னு பார்த்தா அருகாமையில் உள்ள நாடுகளான இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இது பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. ஏன்னா உலக வல்லரசு நாடுகள் ராணுவ செலவுக்கு, அதாவது ராணுவ கட்டமைப்புக்காக அதிகமா செலவிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் சீனா. இப்போ சீனா இப்ப இந்த போர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த போர் புரிஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பட்ஜெட் தாக்கல்ல சீனா வந்து தன்னுடைய செலவினங்களை அதிகமா உயர்த்தி இருக்கிறது வந்து இது வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் மோதக்கூடிய போக்கு வந்து உருவாகிருமோ அப்படிங்கிற ஒரு கலச்சூழல் வந்து உருவாக்கி இருக்குது. இது வந்து மக்களிடையே வந்து மிக பதற்றத்தை உருவாக்கி இருக்குது. மிக அருகாமையில் உள்ள நாடுகளான அனைத்து நாடுகளுக்கும் மிக ஒரு பயத்தையுமே ஒரு பரபரப்பையுமே உருவாக்கி இருக்குது. அதனால மிக முக்கியமா இந்த செய்தி கண்காணிக்கப்படுது. அமெரிக்கா தரப்புல சொல்ல போனா இவங்க வந்து ஈரான்ல அதிகமா அணு ஆயுதங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்குது, கட்டுப்படுத்த முடியல, அதனாலதான் அதை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க இந்த போரை புரிஞ்சு நாங்க கட்டுப்படுத்துறோங்கிறது அவங்க தரப்பு நியாயம். ஆனா ஒரு நம்ம சில காலமா பார்த்துட்டோம்னா சில ஆண்டுகளாவே உக்ரைன் ரஷ்யா அடிச்சிட்டது, காசா பாலஸ்தீனர் இந்த மாதிரியான நாடுகள் மேல போர் புரிஞ்சது, இப்படி சில சில சிறு சிறு நாடுகள் மேல போர் புரிஞ்சுட்டு வரதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய போரை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விடயம் நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியா எழுது, ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. அதனால இந்த செய்தியே, அதாவது ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு இந்த ஆண்டுல $2.5 பில்லியன் வந்து கிட்டத்தட்ட உயர்த்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே $7.2 பில்லியன் உயர்த்தி இருந்தாங்க 2024ல. இப்ப வந்து தொடர்ந்து $2.5 பில்லியன் அளவுக்கு வந்து அந்த செலவின தொகையை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அதிகப்படுத்துறதுங்கிறது என்னன்னா, தன்னுடைய வலுவான கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் வந்து எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் போர் புரியறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்கிற ஒரு அறிக்கையை அறிவிப்பது போல நாம உணர்றோம். இதனால இந்த செய்திகள் எல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு தொடர்ந்து இதை கவனிச்சு உங்களுக்கு இதனுடைய நடவடிக்கைகளை வந்து நம்ம தெரியப்படுத்த போறோம். சமூக வலைதளத்துல வர்றது, பொது செய்திகள், அதெல்லாம் இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம பேச போறோம். அதனால இதனுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு இருக்குதுன்னு தெரியல, அதையும் நம்ம ஒரு சில எப்படிங்கிறத பார்த்து சொல்ல போறோம். தொடர்ந்து இந்த உயிர்மை வாழையொலிக்கு நீங்க நல்ல ஆதரவு தந்து பொது செய்திகளுக்கும் வரவேற்பு கொடுக்கணும்னு அன்புடன் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.